அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். மனிதன் கடவுளை வழிபடுகிறார். அந்த கடவுள் வழிபாடு எப்படி இருக்கணும்? அந்த கடவுள் வழிபாட்டுக்குன்னு நிறைய சட்டத்திட்டங்கள் முறைகள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் கும்பிட்டா மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமா? வேண்டாம் சொல்லி எளிமையான முறைகளை திருமந்திரம். ஒண்ணுமில்லை, நீங்கள் ஒரு கடவுளுக்கு ஒரு பச்சிலையை பிரிச்சு போடுங்க. முடியலையா, ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாயளவு உணவு கொடுங்க. அதுவும் முடியலையா, நீங்க சாப்பிடும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி உணவு கொடுங்க. அதுவும் முடியலையா, நீங்கள் பார்க்கிற மனிதர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அது போதும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை. தானே நாம் சந்திக்கிற மனிதர்களிடம் நல்ல உரைகளை பேசுவதே மிகப்பெரிய இறைபக்தியாகும். இந்த இலை போடு, அந்த இலை போடு சொல்லல. ஏதேனும் ஒரு பச்சிலை, ஏதேனும் ஒரு பசுவுக்கான வாயுரை, யாராவது ஒருத்தருக்கு உணவு, இப்படியெல்லாம் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து நல்ல வார்த்தை பேசி நல்ல வண்ணம் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.